இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விண்வெளியிலிருந்து மிகப்பெரிய விண்கல் ஒன்று வந்து கொண்டுள்ளதாகவும் இது பூமியில் மோதி பாதிப்புகளை ஏற்படுத்த 1.5% வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமெரிக்காவின் நாசா தெரிவித்துள்ளது. இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பூமியை தாக்க வரும் குறுங்கோள் டிசம்பர் 27, 2024 சிலி நாட்டில் உள்ள VLT தொலைநோக்கி வழக்கம் போல பூமியிலிருந்து வானத்தை நோட்டமிட்டு கொண்டிருக்கும் போது சுமார் 8,28,800 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர்றதை அந்த தொலைநோக்கி கண்டறியுது. அதை ஒரு குறுங்கோள் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. மதிப்பிடுறது மட்டும் இல்லாமல் 2024 YR4 அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதனுடைய அளவு 40 மீட்டர்லேருந்து 90 மீட்டர் அளவிற்கு இருக்கும்னு மதிப்பீடும் செய்கிறாங்க. அந்த குறுங்கோளை S வகை குறுங்கோள் அப்படின்னு சொல்றாங்க. S வகைங்கிறது அந்த குறுங்கோள் முழுவதுமே பாறைகள்னால நிரம்பி இருக்கிறது. 90 மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பாறையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாறை பூமியை மோதும்னு கணிக்கிறாங்க. எப்போன்னா 2032 வருடம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி பூமியை தாக்க வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்படுது. அப்போ டிசம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரையும் தொடர்ச்சியா அந்த தொலைநோக்கி அந்த குறுங்கோளை மட்டுமே நோட்டமிட்டு கொண்டே இருக்குது. அப்போ டிசம்பர் 31ஆம் தேதி 0.11% இருக்கக்கூடிய பூமியை தாக்கும் வாய்ப்பு பிப்ரவரி 19ஆம் தேதி 1.5% அதிகரிக்குது. ஒவ்வொரு நாளும் போக போக குறுங்கோள் பூமியை தாக்க வாய்ப்பு இருப்பதற்கான சதவீதம் அதிகரிக்குது. உடனடியாக நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்திடமும் இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. அவங்களும் கணிக்கிறாங்க. நாசா 3.1% 2032ஆம் ஆண்டு பூமியை தாக்கவிருப்பதாக கணிக்குது. ஈசாவும் 2.8% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்குது. அப்போ இந்த YR4 அப்படிங்கிற குறுங்கோள் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக உறுதி செய்யப்படுது. கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் YR4 அப்படிங்கிற குறுங்கோள். பூமி அதுல 3வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறம், அது தொடங்குற இடம் மீண்டும் பூமியை நோக்கி வருது. 2025 28 வரையும் பூமியை விட்டு விலகி போறது, மறுபடியும் 2028 பூமியை நோக்கி வரும். அப்படி வரும்போது அடுத்த சுற்றுல 2032 பூமிக்கு ரொம்ப அருகில் வரும் அப்படிங்கிறதையும் மதிப்பீடு செய்யறாங்க. அந்த விண்கல் மேல உளுந்து சுற்றி 50 கிலோமீட்டர் மொத்த பரப்பும் பஸ்பமாகி வரும் அப்படிங்கிறது தான் அந்த கணிக்கப்படக்கூடிய ஒரு அளவாக இருக்கிறது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா, ஹிரோஷிமால அணுவெடிப்பு ஏற்பட்டது மாதிரி 520 மடங்கு ஆற்றல் வெளிப்படும். அந்த அளவிற்கு ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த விண்கல் கடல்ல விழுந்தது அப்படின்னா சுனாமி பேரலைகளும் ஏற்படும். இந்த விண்கல் ஒருவேளை பூமியை நோக்கி 2032 வரும்போது எந்தெந்த பகுதிகளெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஒரு கணிப்பு மேற்கொள்ளப்படுது. இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த சிவப்பு நிறத்திலான கோடு தான் அந்த விண்கல் செல்லக்கூடிய பாதை. பசிபிக் பெருங்கடல் ஆரம்பித்து தென் அமெரிக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்பிரிக்க நாடுகள், சவுதி அரேபியாவை தாண்டி இந்தியா வழியாகவும் அது சென்று கடைசியாக பங்களாதேஷ், இந்த ஒரு கோட்ல எங்க வேண்டுமானாலும் விழுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்காளம், இந்த மாநிலங்களை ஒட்டி இந்த விண்கல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது விழுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு மதிப்பிடப்படுது. இந்தியாவை பொறுத்தவரை மும்பை, கொல்கத்தா ஆகிய 2 நகரங்களும் இந்த விண்கல் செல்லக்கூடிய குறுங்கோள் செல்லக்கூடிய பாதையின் இருக்கக்கூடிய பெருநகரமாக பார்க்கப்படுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது விழுந்தால் 50 கிலோமீட்டர் மொத்த பரப்பும் பஸ்பமாகிவிடும். அந்த அளவிற்கு இதோட தாக்கம் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.